வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தியதுவே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்றோ பெருமக்களே, மனிதனின் மறுபக்கம் வேதாத்திரிய சாரல் தொடர் நிகழ்விலே இன்றைய தினம் தனி மனிதனை தாண்டி சமுதாய அளவுக்கு முக்கியமான ஒரு சில சிக்கல்களை சிந்திக்க இருக்கின்றோம். தனி மனிதன் சேர்ந்த தொகுப்பு தான் குடும்பம். குடும்பங்கள் சேர்ந்த தொகுப்பே சமுதாயம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை செயல்பாடுகளும் அனுபவங்களும் சமுதாயத்தை சார்ந்தும் அமைந்திருக்கின்றன. சமுதாயத்தின் ஒட்டுமொத்த நீதிகள் ஒவ்வொரு தனி மனிதனை சார்ந்தும் அமைந்திருக்கின்றன. இந்த சிக்கலெல்லாம் தீர்ந்து ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் தனி மனிதனும் தன்னுடைய கடமை உணர்ந்து திறமையை வளர்த்து கொண்டு வாழ்க்கை நிறைவாக வாழ வேண்டும். சமுதாயமும் ஒவ்வொரு தனி மனிதனின் உரிமைகளையும் உணர்வுகளையும் மதித்து அதற்கு தக்க வகையிலே செயல்பாடுகளை திட்டமிட்டு நடத்தவும் வேண்டும். இந்த இரண்டும் நடைபெறுவதற்கு என்ன அடிப்படை என்று பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்ம யோகம் தெரிஞ்சிருக்கணும், இறை நீதி தெரிஞ்சிருக்கணும். இறை உணர்வை பெற்றால்தான் இறை நீதி தெரிந்து கொள்ள முடியும். அதனால் என்றைக்கு சமுதாயம் ஆன்மீகத்தை மதிக்க தொடங்குகின்றதோ அன்றைக்கு தான் இந்த உலகமே உருப்படும். ஆன்மீகத்தை அலட்சியப்படுத்துகின்ற எந்த ஒரு சமுதாயமும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றதாக சரித்திரமே கிடையாது. குடும்பமும் அப்படியே தான். அதேபோல் தனிமனுடைய செயல்பாடும் அதே நிலையில தான் இருக்கும். தன்னால் மற்ற படக்கூடிய துன்பங்களை கூட நினைத்து பார்க்காத அளவுக்கு இன்னைக்கு நல்லாவே கொழுப்பேறி கிடக்குது சமுதாயம். அவனுக்கு அவன் வேலை முடிஞ்சா போதும், அவன் தேவை நடந்தா போதும், அவ்வளோதான். மற்றவர்களுக்கு என்ன வேலை இருக்கும், எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கும், அதை பற்றிலாம் எவனுக்கும் கவலை கிடையாது. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இதில் சீக்கிரம் இழிச்சு வாய்ந்தான். யாருக்கு சின்சியாரிட்டி, கடமையை செய்யணுன்ற உணர்வு இருக்குதோ அவங்ககிட்ட கொடுத்தா செஞ்சு கொடுப்பான். இதையும் சேர்த்து கொடுத்துரு அவங்ககிட்ட. வள்ளுவர் சொன்ன ஒரு கோட்பாடு உங்களுக்கு புரியாது. பீலிபை சாக்காடும் அச்சீரும் அப்பண்டம் சால மிகுத்து பையன். ஆக்சல் ஒன்றதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ற ஆளுக்கு தானே எல்லாம். ஆக்சல் உடையிட்டான், மனுஷத்துக்கு மலரில் வச்சுட்டா போகுதுன்னு. அதனால் சமுதாய சிக்கல் இன்றைக்கு எப்படி பெருக்கிக் கொள்வது என்ற வகையில் தான் எண்ணமும் செயல்பட அமைந்திருக்கே தவிர இந்த சிக்கலுக்கு தீர்வு என்ன என்ற வகையில் சிந்திக்கக்கூடிய அறிவு இல்லை. எல்லாம் பெரிய பெரிய அறிவாளிகள் தான். MBA, PhD, பெரிய பெரிய மந்திரிகள், அதிகாரிகள், எல்லாம் அறிவாளிகள். ஆனால் சிக்கல் தான் தீர மாட்டேங்குது. ஆனால் எதை சிந்தித்தால் சிக்கல் தீரும் அந்த வகையில் சிந்தனை செய்யணும். சிந்திக்கின்ற அறிவும் வாங்குகிற பட்டமும் சம்மந்தப்பட்டது இல்லை. அறிவு வேறு, பட்டம் வேறு.
அதனால் அறிவை அறிவதற்கு மனிதன் ஆன்மீகத்துக்கு தான் வந்தாகணும். உண்மையான ஆன்மீகத்திற்கு வந்தாகணும். தவம் செய்வது. அதான் மகிழ்ச்சி சொல்கிறாங்க, இந்த சமுதாய சிக்கல்களே முதல் சிக்கலை பார்த்திங்கன்னா இயற்கையின் இயல்பையும் அதன் செயல்விழு தத்துவத்தையும் அறியாமை. அனைத்து சிக்கல்களையும் 12 காரணங்களை வகுத்திருக்கிறாங்க. அதில் முதல் காரணம் பார்த்திங்கன்னா இயற்கையின் இயல்பு என்னன்னு தெரியாது. அதே போல் காஸ் அண்ட் எஃபெக்ட், இயற்கையிலே செயல் விளைவு என்ற விதி, தி லா ஆஃப் நேச்சர், அதை புரிந்து கொள்வது கிடையாது. இயற்கை எப்படி அமைந்திருக்கிறது? இந்த பூமியினுடைய வளங்கள் அனைத்தும் எல்லா மக்களுக்கும் பொதுவானது. ஒவ்வொரு மனிதனும் தன் உடல் உழைப்பையும் அறிவையும் கொண்டு இந்த உலக வாழ்க்கையிலே இயற்கையுள்ள வளங்களை மேன்மைப்படுத்தி அதை வாழ்க்கை வளங்களாக உருமாற்றி தானும் அதை அனுபவித்து மற்றவர்களுக்கும் அதை வழங்குகின்ற சிறப்பு கடமை ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டு. அப்போ இந்த இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்களாக மாற்றி அது எல்லோரும் பெறக்கூடிய வகையிலே பகிர்ந்து வாழ்வதில் என்ன சிரமம் இருக்குன்னு பாருங்கள். ஒரு சிரமமும் இல்லை. அப்போ ஏன் பகிர்ந்து கொள்ள முடிவது இல்லை? எல்லாம் எனக்கே வேணும்னு வச்சிருக்கிறோம். அரசாங்கமே அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒவ்வொரு முறை பெட்ரோல் குரூட் ஆயில் விலை ஏறும்போதெல்லாம் ஏற்றிக்கிட்டே போனாங்க. இப்போ $140 இறங்கி $34 வந்தாச்சு. அப்போ $5 இறக்கிறதுக்கு யோசிக்கிறோம் அப்படிங்கிறாங்களே. அப்போ இவங்கிட்ட இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்க? அப்புறம் எந்த தொழிலதிபராவது வியாபாரியாவது விலை குறைப்பாங்களா? போயா, கவர்மெண்ட்டு இன்னும் குறைக்கல, நீ என்ன குறைக்க சொல்கிறேன்பா. அப்போது அரசியலில் ஒரு தூய்மை என்பது ரொம்ப ரொம்ப கெட்டு போச்சு. தனி மனிதனும் அது சார்ந்த போல தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க. அப்போ இந்த முதல் சிக்கலே அனைத்துக்கும் அடிப்படை. அதனால்தான் ஆன்மீகத்தை பல மகான்கள் காலங்காலமாக எடுத்து விளக்கி கொண்டே வராங்க. இரண்டாவது காரணம், எல்லாம் வல்ல இறைநிலை பற்றியும் அதன் தரம் மற்றும் ஆற்றலை பற்றியும் தெளிவற்ற நிலை. அது செயல் விளைவு இருக்குன்னு விஞ்ஞானம் சொல்கிறாங்க, நியூட்டன் தியரி. செஞ்சதுக்கேற்ற பலன் வரும் என்று தத்துவங்கள்லையும் காலங்காலமாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ரெண்டும் இருந்தும் எத்தனை பேர் நம்பி அதை வாழ்க்கையில் பின்பற்றுகிறாங்க? நம்மளுக்கு செய்யக்கூடிய நல்லதோ கெட்டதோ நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது பாதிக்கும் என்ற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்குங்க? யாருக்கும் கிடையாது. வந்தாலும் ஏதோ கஷ்டம் நஷ்டம் வருது, வரும்போது நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம் நமக்கு இப்போ வந்துச்சு அப்படிம்பானே தவிர அதுக்கு மேலே யோசிக்க மாட்டாங்க. மற்றவங்களும் ஐயோ நல்லவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ஒரு அனுபவப்பட்டுருவாங்களே தவிர அந்த காட்சியில் மட்டும் அதன் பிறகு என்ன காரணன்றதையும் யோசிக்க மாட்டாங்க. இப்படி கேள்வி வரும், கேள்விக்குரிய பதில் தேடுபவர்கள் மிக மிக குறைவே. அப்போ கேள்விக்குரிய பதிலை தேடி போனால் தானே அதனுடைய விடை கிடைக்கும். வெறும் மேம்போக்கான தேடுதலால் என்ன தீர்வு பெற முடியும்? கடைசியில் ஒரு ஷார்ட்கட்டை முடிச்சிடுவான், எல்லாம் பிறந்த விதியா, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் கதை. விதியை யார் விதிச்சாங்கன்னு யோசிக்கணும் இல்லையா? கீதையில் அருமையான ஒரு கோட்பாடு உண்டு. வினை, வினை பயன், வினை தலைமை, இவற்றை இறைவன் உலகு கொண்டு போனவில்லை, இயற்கையை இங்கனம் சேவிக்கிறது. இப்போ இறைவன் வேற இயற்கை வேறையான கேள்வி வந்துடும். இயற்கை என்பது நிகழ்கின்ற அனைத்து இயக்கங்களுமே இயற்கையினுடைய நியதி தான். பிரபஞ்ச தோற்றங்கள் அனைத்தும் இயக்கங்கள் அனைத்தும் இயற்கை நியதிகளே. ஆனால் பிரபஞ்சத்திற்கு மூலம் யார்? இறைநிலை. இறைவன் ஒன்றும் இதுதான் விதி என்று விதிக்கவில்லை.
இங்கே இயங்கத் தொடங்கிய பிறகு அமைந்த கோட்பாடுகளே இயற்கை விதிகளாக மாறின. எப்படி ஒரு விண் சுழகின்ற போது அதன் வேகத்துக்கு நேராக தான் போயிருக்கணும். ஆனால் சுற்றிக்கின்ற வெளி அழுத்தத்தினால வேகத்தையும் அது தவிர்க்க முடியவில்லை, நேராகவும் போக முடியல. அப்போ எழுந்த வேகம் நேராக போக முடியாததுனால தன்னைத்தானே சுழல ஆரம்பித்தது. அப்போது ஒரு விதி நேராக போயாகணும், இன்னொரு விதி அதை போக முடியாது. அப்படி இறைவனுடைய தன்மை இரண்டையும் ஏற்றுக்கொண்டு அமைந்த விதியே சுழல் விதியாக அமைந்தது. இதுக்கு லா ஆஃப் மியூட்டேஷன் பேர், இயல்போக்க விதி. அப்படி இயற்கையில் இயக்கம் என்று தோன்றிய பிறகு அந்த இயக்கத்தினால் வந்த விளைவுகள் தான் விதியே தவிர இயக்கத்திற்கே மூலமான இறைநிலையில் விதியும் கிடையாது, விதித்தவனும் கிடையாது. அதனால் இந்த உண்மைகளை விஞ்ஞானம் வெளிப்படுத்துகிறது, தத்துவங்களும் காலங்காலமாக போதனை செய்கிறது. எப்படி அது செயல்படுது என்ற தன்மை தரத்தை எடுத்து விளக்கி சொல்ல வேண்டும். அதை விஞ்ஞான அறிவோடு இணைத்து செயல்படுத்தினால்தான் இன்றைக்குள்ள மனிதனுக்கு புரியுமே தவிர இல்லைன்னாலும் அறிவுக்கும் புரியாது. புரிஞ்ச பிறகு அப்புறம் அதை செயல்படுத்தணுமே, செயல்படுத்த தவறினாலும் பலன்கள் கிடைக்காது. அப்போ இதுக்கு எல்லாம் ஏற்கனவே நம்ம செயல் விளைவு தத்துவம் என்று பார்த்தோம். அப்போ இந்த 27 நாள் தொடர் நிகழ்விலே பார்த்தீங்கன்னா இந்த 12 சிக்கல்களுக்கான தீர்வுகள் ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையில் அமைகின்ற மாற்றங்களே என்ற கருத்தை ஆரம்ப நாள் முதல் நேற்று வரைக்கும் பார்த்துக்கின்றோம். மூன்றாவது கருத்து மனதின் மாண்பு, இன்பத் துன்பத்திற்கான காரணம், மனதின் தன்மை, அதன் செயல்பாடுகள். இதை பற்றி அறியாமை. மனம் போன போக்குல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்ன நினைக்கிறோமோ பேசுகிறாங்க, என்ன நினைப்பு வருதோ அதை செய்கிறாங்க. இந்த வார்த்தையை சொன்னால் என்ன விலை வரும் என்று யோசிக்கிறாங்களா, இல்லை இந்த காரியத்தை செய்தால் என்ன விளைவு வரும், அந்த விளைவு யாரை பாதிக்கும்னு யோசிக்கிறாங்களா? எந்த சிந்தனையும் கிடையாது. மனம் போன போக்கில் வாழ்க்கை. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? கால்னா சுவாசம், எண்ணம். அப்போ எண்ணம் மூளையில் எப்படி தோன்றுதோ அப்படி போயிட்டு இருக்கலாம் மனிதன். இப்போ மனிதன் போன பாதை எது? நானும் தான் மனுஷனாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு முன்னாடியும் மனிதர்கள் வாழ்ந்தாங்க. அத்தனை பேரும் யாரும் சரித்திரம் எழுதி வைக்கல. ஏதோ விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையிலே ஒரு சிலர் மட்டுமே சரித்திரத்தில் எழுதி வச்சாங்க. ஏன் அவங்க மட்டும் சரித்திரத்தில் நிலைத்து நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க வாழ்க்கை முறை அது மாதிரி. அப்போ மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று வகுத்தது மட்டுமல்ல, வகுத்தபடி தான் வாழ்ந்து காட்டினார்கள். அப்போ ஆதி முதல் மனிதன் வரைக்கும் உள்ள இயற்கை விதிகளை அறிந்து வாழ்ந்து காட்டுகின்ற போது அந்த சிறப்பை பெற்றவர்களை ஆன்றோர் என்று சொல்லுவாங்க. அவங்க தான் முதல். ஆன்றோர் காட்டிய வழியிலே தானும் வாழ்ந்து காட்டி அடுத்து உள்ள மக்களுக்கும் சந்ததிகளுக்கும் எடுத்துக்காட்டாக வருகின்ற போது சான்று ஓர் சான்றோர். அப்போ ஆன்றோர் என்பவர்கள் இறைநிலை முதல் அந்த காலம் வரைக்கும் உள்ள அனைத்து ரகசியங்களையும் தெளிவாக உணர்ந்த மகான்கள். அவர்கள் உணர்ந்ததை ஏற்று தன்னை பக்குவப்படுத்தி கொண்டவர்கள் சான்றோர்கள். இந்த ரெண்டு பேரையும் பார்த்து மற்றவங்க காப்பிடிச்சு தான் பொழைச்சாகணும். இவங்கள தான் கேர் பண்ணிக்கிறதுல மதிக்கிறதும் கிடையாது. அவங்கள பைத்தியக்காரனுங்க அப்படின்னு விட்டுறதாச்சு. அவர் புத்திசாலி தான் நாட்டில் ஜாஸ்தியாக இருப்பாங்க. அதனால் மனம் அதனுடைய செயல்பாடுகளுக்கு இடம் கொடுத்தா என்ன மாதிரி விளைவுகள் வரும் வாழ்க்கையில் என்று மனதை பற்றி ஒரு ஆய்வு வேணும். சாமிஜி அழகான கோட்பாடு சொல்கிறாங்க. மனம் இல்லாத மனிதன் யாராவது இருக்காங்களா? எந்த மனுஷனுக்காவது மனசே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி யாராவது இருக்காங்களா? சரி, இதுதான் மனம் என்று அறிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அதுவும் இல்லை. அப்போ மனம் இல்லாத மனிதனும் கிடையாது, மனதை அறிந்த மனிதனும் கிடையாது. இப்போ மனதை அறிந்து விட்டாலே அவன் மனிதன் அல்ல, மகான்.
மனிதர்களிலே உயர்ந்தவர்கள் என்று பொருள். அடுத்ததாக, இயற்கையின் தெய்வீகத்தன்மையும் மனித வாழ்க்கையின் மதிப்பையும் பிறவியின் நோக்கத்தையும் அறியாமையினால் பிறரை மதிக்காத தன்மை. அதாவது தெய்வீகம் எங்கும் நிறைந்தது தான். அது ஒரே ஒரு ஸ்லோகத்தில் சொல்லணும்னு சொன்னால், யார் ஒருவன் எல்லா பொருட்கள் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ள அனைத்தையும் காண வல்லவனோ, அவன் என்னை விட்டு நீங்குவதும் இல்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை என்றான். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே என்னுடைய கருப்பை என்ற கருத்து கீதையில் சொல்லப்பட்டது. அப்போ எங்கும் நிறைந்திருக்கின்ற அனைத்துமே இறைவனுடைய இயக்கங்கள் தான் என்பது சுருக்கமாக சொல்லிடலாம். ஆனால் அந்த தெய்வீகத்தன்மை ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளாகவும் எப்படி வெளிப்பட்டிருக்குன்னு பாருங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த கருத்தை ஞாபகப்படுத்திக்கலாம். புலிக்கு பசிக்குது, அதுக்கு ஒரு மான் தான் தேவை. அந்த மானை பாய்ஞ்சு தான் பிடிக்குது, மறைஞ்சிருந்து பாய்ஞ்சு பிடிக்குது. கடைசியில் அதை முதல்ல செஞ்சுக்கலாம் இல்லையா? கூட்டத்தில் உட்காந்து இருக்கிற புலி மான்களில் ஒரு புலி பதுங்கிருந்து ஏதோ ஒரு மான் மேல் விழுந்ததுன்னு சொன்னால் அது டக்குன்னு கிடச்சிடும் கைக்கு. அதை கடித்து அடித்து சாப்பிட்டு போக வேண்டியது தானே. ஏன் அதை செய்யாமல் அதை துரத்தி பிறகு அதை அடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மான் ஒரு மயக்க நிலைக்கு வருகின்ற போது அந்த உயிர் போகிற துன்பம் இருக்காது. அப்போ ஐந்தறிவு ஜீவனுக்கு கூட தன் உணவுக்காக இன்னொரு ஜீவனை சார்ந்து இருக்க வேண்டிய விதி என்றாலும் கூட அந்த ஜீவனுடைய துன்பத்தை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி தான் அதை பயன்படுத்துது. ஆனால் ஆறறிவு மனுஷன் எத்தனை வகையில் யாரையெல்லாம் துன்பப்படுத்துகிறான்னு பாருங்க. அப்புறம் ஆறறிவுக்கு இதுதான் சிறப்பா? ஐந்தறிவு விலங்குகளை விட பல மடங்கு கேவலமாக வாழ்வது தான் பகுத்தறிவின் சிறப்பா? அதனால மனிதனுடைய வாழ்க்கை தெய்வத்தை பற்றி பேசுகிறான், வணங்குறான், ஆனால் மனசுக்குள்ள தெய்வீகம் இல்லை. அதனால் அந்த தெய்வீகம் வெறும் போலித்தனமான தெய்வீகம். இது அவங்களுக்கும் பிரயோஜனமாகாது, சமுதாயத்துக்கும் பிரயோஜனமாகாது. உண்மையான அன்பு கருணை என்று வருகின்ற போது தான் கர்மயோகத்துக்கே முக்கியத்துவம் வரும். தெய்வத்தன்மை அறிகின்ற போது கடமையை தவிர ஒரு நன்மை இங்கே கிடையாது. அவருடைய கடமைகளை நிறைவாக செய்தவன் சொன்னாக்கா எதுக்கு இவ்வளவு அவஸ்தை? அப்போ நாம் செய்யாதவள் இன்னொருத்தரும் செஞ்சாகணும். அதுக்கும் தனியாக வெளியிருந்து யார் கூட்டு வருவாங்க? அப்போ எல்லோரும் பகிர்ந்து செய்யக்கூடிய கடமைகளை ஒரு சிலர் மீது சுமத்துகின்ற போது அவங்களுடைய உடலையும் மனதையும் அவருடைய மற்ற வேலைகளையும் பாதிக்கும். அதனால் இறைத்தன்மையுடைய தெய்வீகத்தை மனிதன் புரிந்து கொள்வதற்கு ஆன்மீகத்தில் ஞானத்துக்கு தான் வந்தாலும். அதே போல் மனித வாழ்க்கை மதிப்பு என்ன? ஒரு மனிதன் நல்லபடியாக வாழ்ந்திருக்கான் அப்படின்னாக்க எதை வச்சு மதிப்பிடலாம்? அவனுடைய கோடிக்கணக்கான சொத்து மதிப்பா, இல்லை அவனுடைய அறிவின் தரமா, இல்லை அவன் பெற்ற ஞானமா, இல்லை அவனுடைய செல்வாக்கா, பதவியா? எதை வச்சு ஒரு மனிதனை மதிப்பிடலாம்? மாண்பு மிகுன்னு சொல்லுவார் வள்ளுவப்பெருந்தகை. அந்த மாண்பு என்பதற்கு தகுதி அறிவு தான். அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர். அதனால் அறிவு முழுமை பெற வேண்டும். அறிவு இல்லாத இயக்கமோ ஜீவனோ மனிதனோ கிடையாது. ஆனால் அறிவிலே முழுமை பெற்ற மனிதர்கள் தான் இல்லை. ஏன்னா எல்லாமே குறை அறிவாக, உடல் அளவிலே எல்லை கட்டிய லௌகிக அறிவாக இருக்க தவிர அது முழுமை பெற்ற அறிவாக, பேரறிவாக இல்லை. அதனால் தன்னுடைய மதிப்பு தெரியறதில்லை. அந்த மதிப்பு தெரியாததுனால வாழ்க்கை பற்றிய கணிப்பும் கிடையாது. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் இதோ ஒரு ரேஸ். அந்த ரேஸில் நீ முந்தியா நான் முந்தியா ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஒவ்வொரு ட்ராக்கு, படிப்பு ஒரு ட்ராக்கு, வேலை ஒரு ட்ராக்கு, அந்தஸ்து கௌரவம் ஒரு ட்ராக்கு, சொத்து கணக்கு இன்னொரு ட்ராக்கு, ஆள் பலம் படைபலம் இன்னொரு ட்ராக்கு, பைத்தி இன்னொரு ட்ராக்கு. இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு ஆளுக்கு மராத்தான் ரேஸ் மாதிரி. எங்கே போய் முட்டிக்கு போகிறோம் யாருக்காவது தெரியுதா என்ன?
அதனால் பிறவியை நோக்கம் அறியறது இல்லை. அப்போ தன்னை பற்றியே தெரியாதவன் மற்றவங்க எங்கே மதிக்க போகிறான் இல்லையா? தன்னை பற்றி தெரியாதவன் மற்றவன் எங்கே மதிக்க போகிறான்? அதனால் நல்ல ஆன்மீக வாழ்க்கை, மக்களுக்கு தொண்டாற்றுகின்ற வாழ்க்கை, அதை கூட அலட்சியப்படுத்தக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் சில பேர் அதை கேலி பேசுவது கூட உண்டு. அப்போ எப்படி சமுதாயத்துடைய நீதிகளை நம்ம பாராட்ட முடியும்? அடுத்த சிக்கல், தேவையற்ற பொருட்கள் மீது ஆசையும் தேவையற்ற செயல்கள் மற்றும் சடங்கு முறைகளை பயன்படுத்துகிறோம். நமக்கு என்ன வேணும், எப்போ வேணும், எவ்வளவு வேணும், இந்த கணக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேருங்க? வாழ்க்கையில் நமக்கு எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன வேணும், எவ்வளோ வேணும், இந்த கணக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நிம்மதி வந்துடும், அமைதி வந்து சிக்கல் தீர்ந்து போயிடும். இந்த கணக்கே தெரியறதில்லை. அதனால தான் எல்லாம் சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். இது பட்டினத்தார் அழகாக ஒரு கவியை சொல்கிறார். எல்லாம் சேர்த்து சேர்த்து பெரிய பெரிய ஆளாயாச்சு. கடைசியில் ஒரு நாளைக்கு போய்த்தான் ஆகணும், எல்லோரும் போகிற நேரம் வந்தாச்சு. அப்போ சொல்கிறாரு பட்டினத்தார், இந்த நாடே நமக்கு சொந்தம், நான் தான் பிரைம் மினிஸ்டர், கூட வருமா? அந்த ரோட்டில் என்னுடைய பங்களா தான் பெருசு, 24 மாடி, மேலே ஃப்ளைட்டே வந்து இறங்கும். யார்? அம்பானி தான். பொண்டாட்டி ஒரு ஃப்ளோரில், புருஷன் ஒரு ஃப்ளோரில், எங்கேருந்து செல்ஃபோனில் தான் பேசிக்கணும். இது ஒரு குடும்பம். எவ்வளோ இருக்கும்? இந்தியாவில் எத்தனை சொத்து வச்சுருப்பான்? நஞ்ச புஞ்ச சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ வச்சுருப்பான்? சொல்கிறாரு, நம் நாடு எங்கே, பெரும் வீடு எங்கே, காப்பு நஞ்சை எங்கே, தோப்பு புஞ்சை எங்கே, அதிகாரம் எங்கே, வியாபாரம் எங்கே, மனைவி மக்கள் எங்கே, வைத்த ரொக்கம் எங்கே, வாங்கின வட்டி எங்கே, இரும்பு பெட்டி எங்கே? இவையெல்லாம் கூட வருமோ அங்கே? போகும்போது ஒன்றும் வராது. அடுத்த 2 வரி தெளிவாக சொல்கிறார். நாடி வருவது எது, பாவ புண்ணியம் அல்லாது நாம் அறையில் அணியும் கோவணம் வராது. இவ்வளோதான். இதுக்கு எதுக்கு இத்தனை திருட்டுத்தனம், கேக் மறுத்தனம், முளை மறுத்தனம்? இல்லைன்னா சாமர்த்தியம், உங்களுக்கு மதிப்பு மரியாதை தேவையாக இருக்கு. அப்போது மற்ற பொருட்கள் எவ்வளவு வேணும்னு நம்ம கணக்கு தெரியாததுனால இதுதான் கௌரவம் நினச்சிக்கிட்டு எல்லோரும் நம்ம மதிக்கிறோமா நினச்சிக்கிட்டு, யார் மதிக்கிறேன்? நல்லது செஞ்சால் மதிப்பாங்க. நம்முடைய வாழ்க்கை இன்னொருக்கு பிரயோஜனமாகுதுன்னு சொன்னால் மதிப்பாங்க. நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை யாருக்குமே பிரயோஜனம் இல்லைன்னா யார் நம்ம மதிக்க போகிறாங்க? நானே நினச்சிக்க வேண்டியதான், நான் பெரிய அறிவாளி, நான் பெரிய பணக்காரன், என்ன மாதிரி உலகத்தில் எவனுமே கிடையாது, நானே நினச்சிக்க வேண்டியது, நானும் சாக வேண்டியது தான். மதிப்பு என்பது இன்னொருத்தர் கொடுத்தா தானே வரும். வேணா பதவி இருக்குன்றதுக்காக இன்னைக்கு காலில் விழுகலாம், அடுத்து மாறி போய் அவங்க பதவிக்கு வந்துட்டாங்கன்னா குடிமை பிடிச்சிருவானே. 2 தான் நடக்கும். கேட்டது காலத்தின் கட்டாயம் வாங்கல. அப்புறம் அதனால் தேவையற்ற பொருட்கள், செயல்கள், சடங்கு முறைகள் எத்தனை வச்சிருக்கிறோம்? சடங்கு சம்பிரதாயங்கள் இதனால் என்ன வருது அப்படின்றதையாவது யோசிக்கிறோமா? கோயம்புத்தூரில் யார் விவசாயம் பார்க்குறோம்? யார் விவசாயம் பார்க்குறோம்? யாரும் இல்லை. இதை தொண்டை மொத்தமாக போனாங்கன்னா விவசாய வகை கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனால் பொங்கலுக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சா? ரோடெல்லாம் பிளாக் பண்ணியாச்சு. பூளைப்பூவிலிருந்து மஞ்சள், கரும்பு எல்லாம் வியாபாரி தான் விற்கிறான், விவசாயி கூட விற்கல. விவசாயி கரும்புக்கு 2 ரூபா கொடுப்பான், இங்கே ஜோடி 50 ரூபாய்க்கு விற்பான். லாபம் யாருக்கு? விவசாயிக்கா வியாபாரிக்கா? இதுக்கு நாம் ஏமாளிக போய் வாங்கிட்டு வந்து பொங்கலோ பொங்கல்ன்றதுக்கு. உழுதவன் நன்றி செலுத்துகின்ற அர்த்தமுள்ள அவசியமான அற்புதமான பண்டிகை பொங்கல்.
நமக்கெல்லாம் எதுன்னா விவசாயிகளுடைய உழைப்பை நம்பித்தான் நாம் தின்னுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு பொங்கல் முக்கியம் இல்லை, உழவன் முக்கியம். அவன் தான் நம்ம நாட்டின் சொத்து, முதுகெலும்பவன். அவனுடைய கண்ணில் தண்ணி வந்தால் நம்ம உடம்புல ரத்தம் வரும் வெளியே. அதான் நடந்துக்கிட்டு இருக்கு உலகம் பூரா. விவசாயம் மதிக்காத சமுதாயம் நாசமாக தான் போகும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்ற தொழுது உண்டு பின் செல்பவர். ஒரு மகாவுடைய சத்திய வாக்கு இது. ஆனால் இந்த நாட்டில் விவசாயிக்கு மரியாதையே கிடையாது. அது மட்டும் இல்லை, எந்த பொருளுக்கு நீங்கள் எத்தனை விலை வச்சு விற்கலாம், எம்ஆர்பி அதில் 10% கம்மியாக கொடுத்தா நம்ம ரொம்ப சந்தோஷமாக அங்கே போனால் 10% கம்மிங்கோ அப்படின்னு பெருமை போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் அந்த காய்கறி, அரிசி, தானியங்கள் என்ன வேலை விற்க தெரியுங்களா? 1 கிலோ அரிசி 25 ரூபாய்ங்க. ஏன் 1 கிலோ ஆர்லிக்ஸ் 225 ரூபா போட்டு வாங்குறது வலிக்கலையா? 1 கிலோ ஆர்லிக்ஸ் 225 ரூபா. எனக்கு அது வருத்தப்பட்டம்மா, என்னங்க அநியாய விலை விற்கிறேன் ஆர்லிக்ஸு 225 ரூபா எதுக்கு அப்படின்னு கேட்டம்மா. இல்லை அந்த தட்டி 5 ரூபா கொடுத்து குடிக்கிறோமே, 2 வாய் தான் வரும், இதுக்கு 5 ரூபாயா அப்படின்னு நினச்சமே நிற்காது. அதான் இந்த கொத்துமல்லி கட்டுக்கு 2 ரூபாய்க்கு மேலே 2.5 கொடுக்க வலிக்குது நமக்கு. அடிப்படையில் நமக்கு இல்லை. எதை மதிக்க வேண்டுமோ அதை மதிக்க தவறுகிறோம், எதை அவமதிக்க வேண்டுமோ அதை தூக்கி தலையில் வச்சுக்கிறோம். வாழ்க்கை தலைகளாக தான் போகும். அதனால் அவசியமற்ற சடங்குகள் நமக்கு யார் வேணுங்க? உழவர் திருநாள் கொண்டாடுங்க. அதுவும் வீட்டில் பொங்கச்சு நாமளே தின்னுட்டு பக்கத்தில் கொண்டு கொடுக்கறதுல பெருமை கிடையாது. உறவுல சந்தித்து முடிஞ்சால் காலில் விழுந்து, ஐயா நீங்களும் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும் ஐயா. இல்லை அதுக்கு ஒரு நாளைக்கு உழவர் சந்தைக்கு போய் எல்லாத்தையும் வாழ்த்தி ஒரு ஸ்வீட் கொடுங்களேன். குடியரசு நாள் வந்தால் மட்டும் கொடி குத்திட்டு எல்லோரும் சாக்லேட் சாப்பிட்றோமோ இல்லை, இதை கேடு கிடச்சி வந்துடும். ஆனால் உண்மையான ஆள் யாருங்க? விவசாயி. அவன் என்னைக்காவது நினச்சி பார்த்துருப்பான், அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லமாவது நினச்சி பார்த்துருப்பான் என்னைக்காவது. அதனால் பண்டிகைகள் வரும், ஆனால் அர்த்தம் இருக்கான்னு யோசனை பார்க்கணும். முக்கியமான கருத்து 6வது, பொருளாதார ஏற்றத்தாழ்வு. பொருளாதார ஏற்றத்தாழ்வு அவசியம் இல்லை, மனிதரில் ஏற்றத்தாழ்வு கண்டிப்பாக இருக்கும். அதை பார்த்து மனிதர்கள் வேறுபாடு. ஏன்னா திறமையும் தகுதியும் இயற்கையிலேயே மாறுபட்டிருக்குங்க. ஒரு இறைத்துகள் சேர்ந்து தான் விண் ஆகுது. ஆனால் அந்த தொகுப்பில் எத்தனை துகள் இருக்கிறதோ அதை பொறுத்து விண்ணின் வேகம் மாறுபடுது. அப்படி 92 வகையான விண்கள் ஆரம்பத்திலே உருவாயிடுச்சு. அதுதான் அடிப்படையே பிரபஞ்சத்துக்கு. அப்போ ஒரு எலக்ட்ரானில் 92 வகை இருக்கிற போது ஜீவன்கள் எப்படி பேதம் இல்லாமல் போகும்? அதுதான் அடிப்படை. விண்ணுடைய சேர்க்கை தானே அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள் இஸ் மாஸ். அப்போ மனிதன் வரைக்கும் விண்ணின் தொகுப்பாகத்தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ பேதங்கள் எப்படி இல்லாமல் போகும்? அப்போ மனிதருக்குள் பேதங்கள் இருக்கும், ஆனால் பொருளாதாரத்து பேதங்கள் தேவையில்லை. ஏன் அப்படின்னா, நாம் அதிகமாக சம்பாதிக்கிறோம்னு சொன்னால் இறைவன் நமக்கு அந்த திறமையையும் வாய்ப்பையும் கொடுத்துருக்கின்றான். எதுக்குன்னா 4 பேருக்கு நல்ல செய்யறதுக்காக. அது அழகா சொல்ற வள்ளுவ பெருந்தகை, வரியார் கொன்று ஈவதை ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நேர்வதுடைத்து. இன்னொரு இடத்துல இந்த அற்றார் அழி பசி தீர்த்தல் அக்தோரன் வை பெற்றான் பொருள்வை புழி. அதாவது பொருள்வை புழி அப்படின்னா இந்த சுவிஸ் பேங்க் தான் சொன்னால் நம்ம ஈஸியாக புரியும். அங்கே தான் போட்டு வைக்கிறோம். நம்ம திருட்டு காசு போகிறோம், அங்கே போட்டு வைப்போம். எதுக்கு போட்டு வைக்கிறோம்? எப்போ நம்ம எடுத்துக்கலாம், அங்கேருந்து கோட் நம்பர் சொன்னால் போதும். ஆனால் சுவிஸ் பேங்கில் போட்டு 164 லட்சம் கோடி எடுக்காமல் செத்து போயிட்டானுங்கன்னு அவனே சொல்கிறான். இந்தியாவில் அடித்த கொள்ளை காசு 164 லட்சம் கோடியை எடுத்து சாப்பிடாமே செத்து போயிட்டாங்க. அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு வகையிலையும் என்னுடையது எனக்கு மட்டும்தான், இன்னொருத்தர் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எடுத்து வைக்கிற போது என்னதுங்க, பேதப்பட்டு போகுது. அது என்ன ஆகுது?
வீணாக தான் போகும். களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தர்மமடா, பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கர்மமடா, அதான் பாவம். அதனால யாருக்கு அடிப்படையில் தேவை இருக்கிறதோ அவர்களுக்கு உதவி செய்வதற்காக, உடல் ரீதியாக, வாழ்க்கை வள ரீதியாக, மருத்துவம் கல்வி ரீதியாக அவர்கள் உதவி செய்வதற்காகத்தான் இறைவன் எனக்கு அதிக திறமையையும் பொருளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்திருக்கின்றான். அதை மதித்து நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா இந்த பொருள் நம்முடைய சந்ததிக்கு வேணும் தான். ஆனா எந்த இடத்தில் வைத்தால் நம்முடைய சந்ததிக்கு அது சரியான நேரத்தில் தவறாம வந்து சேரும் என்றால் அது அற்றார் அழி பசி தீர்த்தல். அப்போ எங்கே தேவை இருக்கிறதோ உணவு, மருத்துவம், கல்வி என்று அடிப்படை தேவைகளுக்கு இல்லாத குடும்பங்கள் மனிதர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு செய்கின்ற உதவி அது நம்முடைய சந்ததிக்கு கரெக்டாக சரியான நேரத்தில் வந்து திரும்ப கிடைக்கும். ஸ்விஸ் பேங்க்ல போட்ட கிடைக்காது, அந்த ப்ரூஃப் பண்ணிட்டாங்களே. இது தெரிஞ்சு போச்சுன்னாக்க எங்கே வறுமை இருக்கும், எங்கே பற்றாக்குறை இருக்கும். அதனால உலக நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சைனா அமைதியாக ஜெயிச்சுக்கிட்டு இருக்குங்க. பொருளாதாரத்தில் மிக அற்புதமான நாடு சைனா. இது நம்மளோட ஜனத்தொகை அதிகம். ஆனால் அரசியல் தூய்மை, அரசியல் திறமை, அவங்க சொல்கிறாங்க அங்கே வந்து வருமான விகிதமே 6 ஸ்லாப்புக்குள் அடங்கி போகுது. குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் சம்பளம் அப்படின்னா அதிகபட்சம் 6000 ரூபா தான். நீ பெரிய எம்டியாக இருக்கலாம், சேர்மனாக இருக்கலாம், உனக்கு சம்பளம் 6000 ரூபா தான், அதுக்கு மேலே கிடையாது. நம்ம ஊரில் எப்படிங்க வெறும் 2000 ரூபாய்க்கு மாதம் சம்பளம் ஆள் நிறைய பேர் இருக்கிறாங்க. வெறும் 2000 கோயம்புத்தூரில் வாங்கி என்ன பண்ண நாக்க வழி கூட முடியாது. ஆனால் முதலாளிக்கோ லாபம் மாதம் மாதம் தினம் முதல் லட்சம் சம்பாதிக்கிற அளவில் இருக்காங்க. ஒரு நாளைக்கு தினத்துக்கு சில லட்சங்கள். எவ்வளோங்க சில லட்சம்னா? சும்மா 40 லட்சம் 50 லட்சம் தான் அந்த ஆளுக்கு இருக்கிறாங்க இங்கே. ஆனால் வேலை செய்கிறவனுக்கு சம்பளம் 2000 ரூபா. அப்புறம் ஏன் சொத்து சேராது? அதனால் இதெல்லாம் என்றைக்கு இப்போ இங்கே இது மாதிரி சட்டத்திட்டங்கள் வச்சுக்கிட்டு இது மாதிரி வருவாயும் வருமான வரி சிஸ்டத்தையும் வச்சுக்கிட்டு எப்படி இங்கே நிறவ முடியும்? அதனால தான் சொல்கிறேன், உலகத்திலே கெடுகட்ட நாடு இந்தியா தான். இது மாதிரி மோசமான நாடும் மோசமான மக்களும் உலகத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. அரசியலே ஒன்றும் பண்ண முடியுதுங்களால. எல்லாம் பணம் படைத்தவங்கெல்லாம் பலசாலியாக இருக்கிறான். ஒன்றும் அவன் சொன்னபடி இவன் கேட்டாகணும், இல்லை முடிச்சே வச்சிருவான். அப்புறம் மந்திரியை நம்ம உயிர் பயப்படுவானா, பதவிக்கு பயப்படுவானா? நமக்கு எதுக்குள்ள வம்பு, எப்படி சட்டம் போட சொல்லிட்டு போட்டு போகிறேன், அதுதான் போக முடியும். வெள்ளைக்காரன் தப்பிச்சுக்கிட்டோம், கொள்ளைக்காரன் தப்பிக்க முடியுமா? எத்தனை கொள்ளைக்காரனுக்கானுங்க டாப் 10 டாப் 15? எப்போ தீர்வோ? அடுத்தது அரசியல் குழப்பங்கள், லஞ்ச ஊழல். இது ஏற்றதை வந்தாலும் இது இங்கே தான் போய் நிற்கும். அதை காப்பாற்றிக்கணுமே. இப்போ ஏன் ஆளுக்காளு கட்சி ஆரம்பிக்கிறான்னு தெரியுங்களா? சொத்து காப்பாற்றிக்க தான். ஏன் எத்தனை கோடி செலவு பண்ணியாவது பதவிக்கு வரணும் துடிக்கிறான்? சொத்தை காப்பாற்றிக்கணுமே. வேறு எந்த வகையிலும் காப்பாற்றிக்க முடியாது. நல்ல ஒரு நேர்மையான ஒரு சர்வாதிகாரம் வந்தால் வச்சுக்கோங்க, அத்தனை அரசியல்வாதிகளும் ரெய்டு பண்ணினா வரக்கூடிய சொத்துல இந்தியாவில் டேக்ஸே கிடையாது. எல்லாம் டேக்ஸ் விடிச்சிருச்சு போங்க ஐயா, என்ன பெட்ரோலை அங்கங்கே பிடிச்சிக்கு போ, காசு கொடுக்க நம்ம சொல்லிடலாம். அத்தனை வளம் இங்கே இருக்குது. என்ன வளம் இந்த இல்லை இந்த திருநாட்டில். ஏன் கையை ஏந்தவன் வெளிநாட்டில். ஏன் எல்லாம் திருடுறதுக்காக நிறைய இருக்கிறான், பத்த மாட்டேங்குது. அப்புறம் எங்கே கை கிடைக்கும் நீட்டிக்க வேண்டியதுதான், ஐயா ஐயான்னு பிச்சை எடுக்க வேண்டியதுதான் போய். அதனால் அரசியலில் வந்து லஞ்சம் ஊழல் எப்படி போகும்? ஒவ்வொரு தனி மனிதனும் அவனவுக்கு தகுந்த வகையில் ஊழல் பண்ணுவான். அப்போ நமக்கு என்னென்னா 50-50 பங்கு போட்டால் போதுமேன்னு சொல்லி அதுக்கு ஒரு காசு கொடுத்துக்கிட்டு காரியமானா போதும்னு நடந்துட்டுருக்கமே தவிர உள்ளதை கரெக்டாக கொடுத்துட்டு போகிறதுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் சம்பாதிக்க போகிற நமக்கே வேணுன்ற பாவனை மாறாத வரைக்கும்
ஊழலும் லஞ்சமும் அரசியல் குறைபாடுகளும் மாற்றவே முடியாது. அரசியலில் தப்பு சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா யார் ஓட்டு போட்டா? நாம தான். நம்ம ஓட்டு போடாமையே அரசியல்வாத பாதையில் உட்காந்தாங்க. அப்போ பெரியார் சொன்ன மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அயோக்கியன் என்றால் தேர்ந்தெடுத்தவன் முட்டாள். யார் மேலே தப்பு? அயோக்கியம் மேலேயே முட்டாள் மேலேயே? எட்டாவது சிக்கல், உண்மையை தெளிவாக உணராமையினால் உண்டாகும் சமய தொடர்பான சகிப்புத்தன்மையின்மை. அதாவது இதுவரைக்கும் மனிதன் அழிந்து போன சரித்திரம், இயற்கை சீற்றம் ஒன்று இருக்குங்க. அது எத்தனை பேர் செத்து போனாங்க இது வரைக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்து வச்சிருக்கிறார் ஒருத்தர். அடுத்ததாக வறுமை, நோய்கள், இதனால் செத்தவங்க இருப்பாங்க. அதில் எத்தனை பேர் இருக்கு அதையும் கணக்கு எடுத்துட்டாங்க. அப்புறம் யுத்தங்கள், அரசியல்வாதிகள் நடத்துகின்ற யுத்தங்கள், இதில் எத்தனை பேர் செத்துருக்கிறாங்க அப்படி அதுக்கு ஒரு கணக்கு கூட்டி எடுத்துட்டார். சைவத்துக்கும் வைஷ்ணவத்துக்கும் சண்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 மதங்களே இல்லை. 2 மதங்களா? 2 இந்து தான். ஜாலியன் வாலாபாக் மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுதந்திர போராட்டத்தில் 2000 பேர் ஒரே காம்பவுண்டுக்குள்ள விட்டு ஃபயர் பண்ணோம். அதே மாதிரி ஒரு நாட்டுக்குள்ள காம்பவுண்ட் உள்ள விட்டு அந்த காலத்தில் 200 பேர் ஒரே அடியை வெட்டி கொன்னான். அது கொன்னதுக்கு காரணமானவனை நம்ம தலைமைத்துக்கு வச்சிருக்கிறோம். பேர் சொல்ல வேண்டாம். சாமிஜி கிட்ட ஒரு தடவை அது கேட்டார், ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடத்தணும் சாமிஜி, இவரை பற்றி கொஞ்சம் பேசுங்களேன்னா. சாமிஜி 2 கைத்துக்கு தயவு செய்து வேற ஆளை பார்த்துங்கன்ட்டார். அப்புறம் போனதுக்கப்புறம் அன்புகள் கேட்டேங்க, ஏன் சாமிஜி நல்ல வாய்ப்பு ஏதோ சொல்கிறதுக்கு, ஏன் நீங்கள் வேண்டான்ட்டீங்க என்ன? அவரை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இதைத்தான் சொல்லணும். ஒன்றும் உண்மையை சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, பொய் சொல்கிறதுக்கு என்னால் முடியாதுன்னாரு. இது போல் சைவத்துக்கும் வைஷ்ணவத்துக்கும் நடந்த போது பண்ண அயோக்கியத்தனவால் என்னென்று நினைக்கிறீங்க? ஆழ்வார்கள், நாயன்மார்கள். அதனால் அவர் சொல்ல டாக்டர் ராமசாமி, நம்ம அக்ரிவர்சிட்டி டீன், அவர் தான் சொன்ன வைஸ் சான்சலர், அவர் தான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னார், மத கலவரங்களால் செத்து போனவங்க தான் அதிகம். யுத்தங்களாலும் இயற்கை சீற்றங்களாலும் பிற காரணங்களாலும் செத்து போன மொத்த ஜனத்தொகையை விட சாமி பேரால் செத்து போன ஜனத்தொகை தான் அதிகம். ஏன் 1998 டிசம்பர் 6 எத்தனை பேர் செத்தாங்க? எத்தனை பேருங்க ஞாபகம் இருக்கா? 2000 பேர். அன்னைக்கு இங்கே சென்னை தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஆன்மீகவாதி, புகழ்பெற்ற ஆன்மீகவாதி, யாரும் புரிஞ்சுக்குங்க, அவர் சொல்றார், இந்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக இப்படிப்பட்ட நட்டங்களை நாம் ஏற்றி ஆக வேண்டும். ஏன் இவர் போய் சாகிறது முன்னாடி நின்று? இவர் தானே இந்து தர்மத்துக்கு ராயல்ட்டி, இவர் போய் செத்துருக்க வேண்டியதானே முன்னாடி நின்று. அப்போது தூண்டி விடுவனெல்லாம் ஏசியில் பத்திரமா உட்காந்துருக்குறான், செத்தவனோ இழிச்சு வாயன் அப்பாவிகள். அந்த 2000 பேர் செத்தாங்களே, அந்த 2000 பேருடைய மனைவிமார்கள் பட்ட துன்பத்துக்கு இவன் என்ன கொடுப்பான்? அந்த குழந்தைகளை இழந்த தாய் தந்தைக்கு இவன் என்ன நாட்டெடு கொடுக்க முடியும்? அந்த தகப்பனை இழந்த குழந்தைகளுக்கு இவன் என்ன கொடுக்க முடியும்? இவெல்லாம் மடாதிபதிகள், ஆன்மீகவாதிகள். அதனால ஆன்மீகத்தை என்ன தெரியாதனால சமுதாயத்தை போட்டு நாடிச்சிட்டு இருக்கிறானுங்கள்ல, இவங்களுக்கு தான் நம்ம காலில் விழுந்து காணிக்க கொடுத்துட்ருக்குறோம். உண்மையான ஆன்மீகம் என்பது மனித நேயம். நாம் எப்படி இந்த பூமியில் வாழ்வதற்கு எல்லா உரிமையோட சுதந்திரத்தோடு வந்திருக்கிறோமோ, அதே போல ஒவ்வொரு ஜீவனும் இங்கே உரிமையோடு சுதந்திரத்தோடு வந்திருக்கிறது. எந்த ஜீவனையும் கொல்வதற்கு இன்னொரு ஜீவனுக்கு இறைவன் உரிமை கொடுக்கவில்லை. அதனால எல்லாரும் சமமாக பகிர்ந்து உண்டு வாழ்ந்து போவதற்கு தான் வந்திருக்கமே தவிர ஒருத்தர் வெட்டி கொள்றதுக்காக இங்கே வரல. அந்த உரிமை எவனுக்கும் இறைவன் கொடுக்கவில்லை. சாமிஜி அழகாக ஒரு கவியை சொல்றாங்க,
வாழவென்று எண்ணி நாம் பிறந்ததில்லை, எனினும் நாம் பிறந்து விட்டோம். வாழ வேண்டும் உலகில் ஆயுள் உள்ள மட்டும், வாழ்ந்தோர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி. வாழவென்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு, வாழ்வோர்க்கு சாதகமாய் அமையும் மட்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையினால எந்த ஒரு தனி மனிதனுக்கோ சமுதாயத்திற்கோ எந்த வகையிலையும் துன்பம் வரக்கூடாது. அந்த தர்மத்தை யார் பின்பற்றுகிறானோ அவன்தான் உண்மையான ஆன்மீகவாதியை தவிர இன்னொருத்தனை கொன்று தன்னுடைய பதவியை காப்பாற்றுகிறவன் ஆன்மீகவாதியும் கிடையாது, அரசியல்வாதியை விட கேவலமானவன். பக்தியின் பேரால மக்களை ஏமாற்றுகின்ற நம்பர் 1 திருடன் அர்த்தம். 9வது சிக்கல், பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் உயிர் மற்றும் ஆன்மாவின் இருப்புத்தன்மை அறியாமை. ஏன்னா எல்லா மதங்களிலும் நம்ம செத்ததுக்கு அப்புறம் ஒரு உலகம் இருக்குன்னு சொல்லி வச்சுட்டாங்க. அது பெரும்பாலும் யாரும் சிந்திக்கிறது இல்லை, இருந்தாலும் அது ஒரு கருத்து உண்டு, அதில் தெளிவில்லாததுனால பயம் உண்டு. அதனால் நீ செத்ததுக்கப்புறம் இது மாதிரி ஆயிடுவே அப்படின்னு சொல்கிற போது ஒரு பயம் வந்தது இல்லையா? இல்லை செத்து போனவங்க ஒன்று இப்படி பண்ணிடுவாங்கன்னு சொன்னான், இதுக்கு ரொம்ப பயப்படுவான். இது இப்படி சொன்னால் கூட பயம் வராது. நீ செத்ததுக்கப்புறம் இப்படி ஆயிடுவேன்னு சொன்னான், செத்ததுக்கப்புறம் தானே அப்புறம் பார்த்துக்கலான்ட்டுருவான். ஆனால் ஏற்கனவே செத்து போனவங்க உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் நீ ஒழுங்காக கவனிக்கலன்னு சொன்னா உன்னை ஒழுங்காக வாழ வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நீ நல்லா செஞ்சேன்னா உன்னை நல்லா கவனிச்சுக்குவாங்கன்னு சொன்னால் சாகிற வரைக்கும் சோறு ஓட்டமோ இல்லையோ, செத்ததுக்கப்புறம் மாதம் திவசம் மட்டும் கரெக்டாக போட்டுருவோம். இது யாருக்கு? உடல் உள்ள மனுஷனுக்கே பசி இருந்தால் தான் சாப்பிட முடியும், பசி இல்லைன்னா சாப்பாடு பிரயோஜனம் இல்லை. செத்து போனுக்கு எங்கே பசி வரும்? எப்படி அவங்க சாப்பாடு தேவையாக இருக்கும்? அதனால் நான் தாய் தந்தையரோ மற்றவர்களோ இருக்கிற போது அவருடைய பசிக்கு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன உதவி செய்கிறோமோ அதுதான் உண்மையான பிண்டமே தவிர செத்ததுக்கப்புறம் பிண்டம் வச்சா முண்டோன்னு அர்த்தம். நம்ம இது முண்டம், அது பிண்டம், என்ன அர்த்தம் இருக்கும்? 10வது சிக்கல், பெண்மையின் மேன்மையை புறக்கணித்தல். நம்ம தனி தலைப்பாக பார்த்தோம் பெண்ணின் பெருமைகளை. எப்படி விவசாயிகளை மதிக்காத சமுதாயம் உருப்படாதோ அதே போல பெண்ணின் உணர்வுகளை மதிக்காத குடும்பமோ நாடோ உருப்படாது. ஒரு 3 துறைகளை மகரிஷி போற்றுவார்கள். அதாவது நாம் நன்றி பாராட்ட வேண்டிய, மதித்து வணங்க வேண்டியவர்கள் 3 துறை. ஒன்று தாவரங்கள், அது இல்லைன்னா யாருமே கிடையாது. சாப்பாடு இல்லைன்னு வச்சுங்களேன், எவ்வளவு கோடி சொத்து இருந்தால் என்ன பண்ண முடியும்? 2வது பெண்கள், பெண் இல்லைன்னா ஏதுங்க பிரசவம், ஏதுங்க குழந்தைங்க? 3வது தொழிலாளர்கள், தொழிலாளர்கள் இல்லைன்னா ஏது இத்தனை வசதிகள்? அதை பாரதிதாசன் அருமையான கவி சொல்லுவார். சித்திர சோலைகளை உம்மை நன்கு திருத்த இப்பாரினிலே, முன்னம் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உந்தன் வேறினிலே. பூத்து குலுங்கும் மலர்களுக்கும் விளைந்து நிறைந்த வயல்களுக்கும் பின்னால ஒரு விவசாயியோட நெற்றி வியர்வையும் அவருடைய உழைப்பும் இருக்கு இல்லையா? அந்த உணவை காசு கொடுத்தா மட்டும் நம்ம உரிமை வந்துடுமா? உணவை வீண் செய்யக்கூடாது என்ற அறிவு எத்தனை பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஹோட்டலெல்லாம் போய் பாருங்க, தெரியும். சாப்பிட முடியாமல் வீண் பட்டுற உணவு எத்தனை. அதை விட கொடுமையான இடம் இன்னொன்று இருக்குது, கல்யாண மண்டபம். நமக்கு வசதி, பெரிய தலைவலையே போட்டுருவோம், 25 ஐட்டம் பரிமாறியாச்சு. ஆனால் சாப்பிட்றவனுக்கு வயிறு அளவாக தானே இருக்கும். எத்தனையை மடிக்கிறான் அப்படியே. இதெல்லாம் கிரிமினல் வேஸ்ட் இல்லையா? அப்போ நம்முடைய வசதியை காட்டணும்னு சொன்னால் இலைக்கு பக்கத்தில் 1/2 கிலோ ஒரு பேக்கெட் வச்சுருங்க, அவன் சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போகட்டும். இல்லை தாம்பூல பையை கிராண்டாக கொடுங்க, ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு பை கொடுங்களேன், ஸ்வீட்டு காரம் எல்லாம் போட்டு. இல்லை ஆப்பிள்
ஆரஞ்சாலும் ஒரு 2 கிலோ வாங்கி ஆளுக்கு ஒரு 500 கொடுங்களேன், உங்கள் வசதியில் அங்கே காட்டுங்க, எடுத்து வீட்டில் சாப்பிட்டுக்குவாங்க. அவங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இலையில காட்டி யாருக்கு புண்ணியம்? யாருக்குமே பிரயோஜனம் ஆகாது. அதுக்கு இலையில வச்சது போக பாத்திரத்தில் சமையல் ரூமுக்கு பார்த்தீங்கன்னா அது அண்டாவை கிடக்கும். இதை தூக்கி கொண்டு போய் அனாதை ஆசிரமம் கொடுக்கலாமான்னு சொன்னாக்க அங்கே வேண்டான்றாங்க. ஏன்னா ஏற்கனவே பல பேர் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்றாங்க. அவங்க எவ்வளோ சாப்பிட முடியும்? இப்படி உழவன் கஷ்டப்பட்டு உழைத்து உருவாக்கிய உணவுப் பொருட்களை நம்ம வரட்ட கௌரவம் என்ற பேரில் எத்தனை வீண் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பாவம் இல்லை? அதனால் கூப்பிடுற போது எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சு கூப்பிடணும். அவங்களுக்கு அளவாக சமைச்சிங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் போடுங்க. சும்மா நோட்டீஸ் கொடுத்த மாதிரி கொடுக்க வேண்டியது, பார்த்தவனுக்கெல்லாம் கொடுத்துட வேண்டியது, என் பொண்ணு கல்யாணம் பையனு கல்யாணம் வாங்க சார்ன்ட்டு. எத்தனை பேர் வர போகிறாங்க? கணக்கு தெரியாது. அப்புறம் 10 2 கொடுத்துருக்கோம் சொல்லி 2 பேர் சமைச்சு வச்சா வந்தோம் 500 பேர். மீது எங்கும் கொட்டுறது. அதனால் எங்கேயும் அறிவை பயன்படுத்தும். அறிவை 11வது சிக்கல் போர்க்கருவி உற்பத்தி மற்றும் போர்களின் பெருக்கம். அதாவது இருக்கிற அணுகுண்டு வச்சு கிட்டத்தட்ட 240 முறை இந்த உலகத்தை அழிக்கலாம் என்று ஒரு கணக்கு சொல்கிறாங்க. இதுக்கும் மேலாக தொடர்ந்து வல்லரசு நாடுகள் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் உற்பத்தி செய்வதில் ஒரு தொடர் ஆராய்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் காசாக்கணுமே. அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல உலகத்தில் யுத்தம் நடந்துக்கிட்டே இருந்தால் தான் இவங்களுக்கெல்லாம் வருமானமே நடக்கும். அதனால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதோ ஒரு பகுதியில் யுத்தத்தை தோல்விவிட்டே இருப்பாங்க. சொல்கிறவங்க என்ன சொன்னாலும் கேட்குறவங்க கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்தனை செய்து பார்க்கணும். ஏன்னா வருஷக்கணக்காக சண்டை போடுறது. சிலோனில் 25 ஆண்டுகள் முடிஞ்சு 26 வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் குண்டு வெடிச்ச பாடு நிற்கலை. யாரை மிச்சம் வச்சுக்க போகிறாங்க? போயிருந்தபோது 2 கோடி மக்கள் தாங்க அங்கே. 25 வருஷமாக இங்கே ஜனத்தொகை 2 கோடிக்கு மேலே தாண்டலைங்க ஐயா அப்படின்னாங்க. தாண்டதுக்கு எங்கே விட்டா தானே தாண்டுறது? நீங்கள் தான் அப்போ போட்டு கொண்டுகிட்டே இருக்கிறீங்க. அப்படி ஜனத்தொகை பெருகும். எதுக்காக இந்த போட்டி? யார் ஜெயிக்க யார் தோக்க? அதனால் இதெல்லாம் மனிதனுடைய அறியாமையின் உச்சக்கட்டம். இது எந்த அளவுக்கு நீ முத்தி போய் படிக்குமோ தெரியல. அதனால் இது எல்லாம் தேவையில்லை என்ற அளவுக்கு மனிதனுக்கு கொஞ்சம் அறிவிலே உயர்வு வரணும். தன்னை போல பிறரை நினைக்கக்கூடிய அந்த பக்குவம் வரலன்னு சொன்னாக்க அழிவை தவிர்க்க முடியாது. இப்போ ஏன் பேரழிவு இன்னும் வரலன்னு சொன்னால் அவன் நாம் செத்து போயிடும் பயந்துகிட்டு இருக்கான். அதனால் யுத்தத்தை நடத்தலையே தவிர நாம் சாக மாட்டோம் தெரிஞ்சால் கண்டிப்பாக யுத்தத்தை துவக்கி விட்டுருவோம். 3வது உலகப்போர் வந்துடும். அதனால் இது 3 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கன் ட்வின் டவர்ஸ் பிளாஸ்ட் ஆகும்போதே பலருடைய கணிப்பு 3rd வேர்ல்டு வார் வரலாம் என்ற கணிப்பு. அதில் ஒரு ஆஸ்ட்ராலஜின்னு ஒரு பத்திரிக்கை இருக்குங்க. அந்த பத்திரிக்கையில் இந்த நிகழ்ச்சியை பல கோணங்கள் அலசி ஆராய்ந்து ஒரு தனி சப்ளிமெண்ட் மாதிரியே போட்டிருந்தாங்க. அதில் கடைசியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அறிவுபூர்வமாக சிந்திக்கவில்லை என்றால் அழிவுகளை தவிர்க்க முடியாது. அந்த வாக்கியம் கடைசி வாக்கியம். அறிவுபூர்வமாக சிந்திக்கவில்லை என்றால் அழிவுகளை தவிர்க்க இயலாது. அதுக்கு பல பேருடைய தீர்க்க தரிசனங்கள், நாஸ்ட்ரடாமஸ் ப்ரெடிக்ஷனு, அப்புறம் ஜோதிடம் சாஸ்திரம் சொல்லக்கூடிய அனுமானங்கள், இதெல்லாம் அலசி பார்த்து நிறைய பேர் அதில் எழுதியிருந்தாங்க.
அப்போ அமெரிக்கா ஏன் அதை வந்து தேர்ட் வேர்ல்டு வார்க்கு முன்னைவில்லை அப்படின்னாக்கா அழிவு அவனுக்கு தான். அதனால் வன்முறை கூடாது, தீவிர ஒழிப்பம்னு மாறினானே தவிர, இல்லைன்னு சொன்ன உலகத்தில் அவனால் நடந்த யுத்தங்கள் கணக்கிடங்காது. கடைசி சிக்கல் பார்த்தீங்கன்னா, மனித வளத்தின் மேன்மையையும் முன்னேற்றத்தையும் பேணி காப்பதற்கான முழுமையான ஆன்மீக கல்வி இல்லாத குறை. ஏன்னா இதுதான் தி ரெமெடி ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ் இஸ் என்லைட்டன்மெண்ட். அறிவிலே தெளிவு வந்து விட்டால் எல்லா சிக்கலும் தீர்ந்துடும். இல்லை சிக்கல் வர்றதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. என்ன இவ்வளோ சிக்கல் இருக்குங்க வாழ்க்கையில்? கொஞ்ச நாளைக்கு சாப்பிட்டு தூங்கி செத்து போக போகிறோம், இவ்வளோதானே. கொஞ்ச நாளைக்கு சாப்பிட்டு தூங்கி ஒரு நாளைக்கு சாக போகிறோம். இதுக்கு எவ்வளோ சிக்கல் வேணும்? நமக்கு எவ்வளோ வேணும்? அதுக்கு இருக்கா இல்லையா பூமியில்? வேடிக்கையாக இருக்கும். என்ன வாழ்க்கை? உனக்கு முன்னே இருந்த நிலம், ஊருக்கெல்லாம் கொடுத்த நிலம், உனக்கு பின்னும் இருக்குமடா, உரிமை என்றால் சிரிக்குமடா. இவனுக்கு 500 ஏக்கர் சொந்தம், இவன் வந்து 6 அடிக்கு சொந்தம். 6 அடி கூட சொந்தம் கிடையாது. 6 மாதம் கழிச்சு அவனை தூக்கி போட்டு மின்னொருத்த போய் வச்சிருவான். இப்போ அதுவும் கிடையாது. எதுக்கு இவனுக்கு அந்த இடம் தொந்தரவு? உள்ள தள்ளு, பட் நமக்கு 5 நிமிஷம் தான். அப்படி உங்கள் அப்பாவை 5 நிமிஷம் தான். அது ஆடுறதுக்கு தான் 2 மணி நேரம் ஆகும். அந்த சூடு ஆடுறதுக்கு தான் 2 மணி நேரமே தவிர எரியதுக்கு ஒன்லி 5 மினிட்ஸ். அப்போது 75 வயசு வாழ்ந்து 65,000 கோடி சொத்து சேர்த்துட்டு போனா என்னாச்சு? ஒருபடி சாம்பல் கூட தேர ஆரம்பித்தோம். இந்த அறிவு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், எல்லாமே சிம்பிள் ஆகிடும். அதனால் ஒன்றுமே இல்லை இந்த வாழ்க்கையில். ஏதோ கொஞ்ச காலத்துக்கு இங்கே வந்திருக்கிறோம், அவ்வளோதான். பூமியுடைய வயசும் நம்ம வயசும் கணக்கெடுத்தோம்னா இட்ஸ் நெக்லிஜிபிள். பூமி கோடிக்கணக்கான வருஷமாச்சு வந்து, நாம் வந்து ஒரு 50, 60, 70 வருஷம் வாழ போகிறோம், அவ்வளோதான். 70 வருஷம் எங்கே, கோடிக்கணக்கில் வருஷம் எங்கே? இதில் யார் யாரை ஜெயிக்கணும், யாரை விட பெரிய ஆளாகணும் சொல்லுங்க. அதனால் இதெல்லாம் ஒரு வேடிக்கையாக இருக்கும். அதை பாரதி அழகாக சொல்ல ஒரு கவியில், தேடி சோறு நிதம் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அத்தனை பேரும் பைத்தியக்காரன்ட்டார். அது மாதிரி நினைச்சியா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அவர் நிற்கிறாரு. அவர் காலத்தில் வந்து எந்த மந்திரியும் நிற்கல சரித்திரத்தில். அப்போ எல்லாம் வீழ்ந்து போனவங்க தானே, இவன் தான் விழுகாமல் நிற்கிறாரு. அதனால் ஆன்மீகத்தில் தேர்ந்தவர்கள் மட்டுமே காலத்தை வென்று நிற்பார்களே தவிர, வேறு அரசியல் பொருள் இவங்கெல்லாம் இருக்கிற போது பெரிய ஆளை தெரிவாங்க. ஆனால் உயிர் போச்சுன்னா அடுத்த நாள் யாரும் இவங்களை ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. அதனால் வாழ்க்கையை நிலையாமையை புரிந்து கொண்டால் நிலைத்த ஒன்று அறிவுக்கு தெரியும். அந்த இறைவன் ஒன்றுதான் நிலையானவன். அதை அறிவதும் அறிந்தபடி வாழ்வதும் தான் வாழ்க்கையுடைய இனிமையே. அதனால் இன்பங்களை நிறைவாக தூக்கி வேண்டும் என்று சொன்னால் இறை தத்துவத்தை உள்ளது உள்ளவாறு உணர்வாக பெற வேண்டும். சுய அனுபவத்தில் பெறணும். அந்த அனுபூதி வராத வரைக்கும் கடவுள் நம்பிக்கை தெளிவாக இருக்காது. அதை அறிந்துவிட்டால் எந்த மத கோட்பாடும் நம்மை அசைக்க முடியாது. ஏன்னா அதுக்குள்ள அர்த்தத்தை சொல்லி கொடுத்தலாம். இதுதான் அது இருக்குது, இதுதான் உண்மை, நாம் தெளிவாக சொல்லி கொடுத்துடலாம். அதனால் நமக்கு ஏன் இந்த சலனம் வருதுன்னு சொன்னால், அந்த இறை உணர்வை சுய அனுபவமாக பெறாத ஒரு குறைபாடு தான். பல கோட்பாடுகளை கேட்குற போது இது உண்மையோ அது பொய்யோ, அது இப்படி இருக்குமோ இது அப்படி இருக்குமோன்னு பயப்படுறோம், சந்தேகப்படுறோம். இதில் கொஞ்ச நாள் இருக்கிறோம், அதில் கொஞ்ச நாள் இருக்கோம், இன்னொன்று ஓடிடுறோம். எங்கே போய் எதை தேடுறோம்? அதனால் அந்த உண்மை நிலை அறிந்து விட்டால் அப்புறம் வேற எந்த கருத்தும் அதை மாற்றி அமைக்க முடியாது. அதை பெறுவதற்கு ஒரே வழி ஆன்மீகத்தில் தேர்ச்சி பெறுவது தான். அப்போ அதுக்கு ஏற்ற வழிவகைகளை நம்முடைய முன்னோர்கள் பயிற்சி முறைகளாக வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். அதில் ஒரு தெளிவான பயிற்சி முறை
அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர் கொடுத்திருக்கின்ற மனவளக்கலை. இதில் இறை தத்துவத்தை உணர்வதற்கு அற்புதமான எளிய முறை தபத்தை கொடுத்திருக்கின்றான். அதே போல் உடல் நலத்தை பேணி காத்து இயற்கையாக உள்ள உடல் சார்ந்த இன்பங்களை முழுமையாக தூய்ப்பதற்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதற்கு உடற்பயிற்சியும் காயல் பயிற்சியும் கொடுத்திருக்கின்றாங்க. இந்த தவத்திலே சரியாக வாழ்ந்து போவதற்கும் எது சரி எது தவறு என்று புரிந்து கொண்டு நம்மை திருத்திக் கொள்வதற்கும் நம்மை நாம் எடை போட்டு பார்க்கக்கூடிய அற்புதமான பயிற்சி தான் செல்ஃப் அனலைசிஸ், அகத்து ஆய்வு பயிற்சிகள் என்று பேர். தற்சோதனை, தன்னைத்தான் சோதித்து பார்க்கின்ற பயிற்சி. இப்படி 4 கட்ட பயிற்சிகளை ஒரு மனிதன் மேற்கொண்டு விட்டால் நிச்சயமாக உடல் மனம் வாழ்க்கை வளங்கள் ஆத்ம நிறைவு என்ற 4 வகைகளிலேயும் வெற்றி பெற முடியும். அந்த வெற்றி தனிமனுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அவனை சார்ந்திருக்கின்ற குடும்பம் மட்டுமல்ல, இந்த சமுதாயமே பலன் பெறக்கூடிய வகையிலே ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக அமையும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்ற திறமும் ஆற்றலும் உடையவன் தான் ஒவ்வொரு மனிதனும். யாரும் குறைவே கிடையாது. என்னென்னா அது கொஞ்சம் திரும்பி பார்க்கணும், கொஞ்சம் அதை பொறுப்போட அக்கறையோட ஸ்ரத்தையோட கொஞ்சம் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த தன்மை வந்துவிட்டால் போதும், நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆனந்தமாக வாழ்வதும் சாத்தியமே, மற்றவர்கள் ஆனந்தமாக வாழ்வதற்கு வழிகாட்டுதலும் சாத்தியமே. அந்த வகையில் ஒவ்வொரு மனிதனும் பக்குவம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் மகர்ஷி தான் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை உண்மைகளையே நமக்கு பயிற்சி முறைகளாக அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். இந்த பயிற்சிகளை மேலும் மேலும் கற்றுக்கொள்வதற்கு ஒரு நல் வாய்ப்பு தான் இந்த 1 மாத நிகழ்வு. ஸோ இந்த தலைப்பில் எல்லாம் பல்வேறு கோணங்களிலே நாம் திரும்ப திரும்ப சிந்திக்கின்ற போது அடிப்படையில் ஒரே கான்செப்ட் தாங்க, இறை நிலை. அது யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. தெய்வம், அந்த தெய்வத்தின் இயக்க விளைவு ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட், ஒரு செயல் விளைவு தத்துவம், தெய்வ நீதி. அப்போ தெய்வமே தெய்வ நீதியாக வெளிப்படுகின்ற இடம் இந்த பிரபஞ்ச களம். இதில் நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போ தெய்வத்தையும் தெய்வ நீதியையும் மதித்து வாழ்கின்ற வாழ்க்கை இன்பமானது. அதை அவமதிக்கின்ற போது அதே இறை நீதி அந்த முரண்பாட்டுக்கு ஏற்ற துன்பங்களை கொடுத்துரும். அதனால் அந்த உண்மையை புரிந்து கொண்டால் வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையாக அமையும். அந்த வகையிலே ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தான் சீர்தூக்கி பார்த்து அறிவை கொண்டு தெளிந்து ஆராய்ந்து அதை தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி பயனடைந்து தன்னோடு சகமாக வாழ்கின்ற சமுதாய மக்களுக்கும் வழிகாட்டக்கூடிய வகையிலே ஒரு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.